யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் இடம்பெற்ற முத்தமிழ் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கலந்து கொண்டிருந்தார். தமிழ் தூது தனிநாயகம் தமிழ் மன்றத்தின் முத்தமிழ் விழா யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் மதுரகம் சதுக்கத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பழைய மாணவரும் எதிர்க்கட்சித் தலைவருமாகிய இரா சம்பந்தன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். இலங்கையில் நிலவுகின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சினை ஒரு உண்மையான பிரச்சினை. நியாயம் நீதி வழங்கப்படாத காரணத்தை நிமித்தம் உருவாகிற ஒரு பிரச்சினை. அந்த அடிப்படையில் தான் முன்னப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சமீபத்தில் சர்வதேச சமூகம் நமது பிரச்சனையில் கூடியாட்சியை காட்டி வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் மனித உரிமை பிரிவையில் 2012ஆம் ஆண்டு, 2013ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. மனித உரிமை பேரில் அந்த தீர்மானம் மனதாக நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், ஏனைய மேற்கத்திய நாடுகள், ஏனைய ஆசிய நாடுகள், ஏனைய ஆப்பிரிக்க நாடுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் கூட அந்த தீர்மானத்தை ஆதரித்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை அமல்படுத்துவதற்காக எம்மாடி என்ற அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அடுத்த வருடம் அரசியல் தீர்வு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் இங்கு மேலும் கூறினார். ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் மிகவும் விரைவில் எட்ட வேண்டும். அது நமது மக்களுக்கு ஏற்புடைய ஒரு நியாயமான தீர்வாக இருக்க வேண்டும், ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வாக இருக்க வேண்டும், அதை நிலைநிற்கக்கூடிய ஒரு தீர்வாக இருக்க வேண்டும். நமது மக்களுக்கும் இறைமைக்கு உறுத்துண்டு அடிப்படையில் நமது மக்களின் திறமையை அத்திவரமாக கொண்ட ஒரு தீர்வாக அது அமைய வேண்டும். நாங்கள் மிகவும் நிதானமாக செயல்படுவோம். நமது மக்களை நாங்கள் கைவிட மாட்டோம். அது உறுதி. ஏற்கப்படுகின்ற தீர்வு நமது மக்களுக்கு ஏற்படைய ஒரு தீர்வாக அமைய வேண்டும். அதிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். அடுத்த வருடம் ஒரு அரசியல் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அவ்விதமான ஒரு தீர்வு ஒரு வழி பிறக்கின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு அங்கே இருக்கின்றது. அதை தந்தை செல்வாக்கு ஏற்படைய ஒரு தீர்வாக இருக்கும் என்று நான் கருதினால் அந்த தீர்வை ஆதரிப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று கூறுகிறேன். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் முத்தமிழ் விழா மேடையை அலங்கரித்தன.